இப்ப வீட்டுல தவம் செய்றீங்க, ஒரு சில வீட்டுல பூஜை அறை வச்சிருக்கிறீங்க. இந்த பூஜை அறையில தவம் செய்யலாம். பூஜை அறை இல்ல, உங்க படுக்கை அறையில கூட செய்யலாம். ஏதோ ஒரு இடத்த நல்ல தூய்மையான இடமா இருக்கட்டும், எல்லோரும் வந்து போகிற இடமா இருக்குது, ஹால், அதுல அவ்வளவு சரியா வராது. பூஜை அறை இருக்குமே ஆனால் அந்த இடத்தை பயன்படுத்துங்க. நீங்க வீடு கட்டுறீங்க, புதுசா வீடு கட்ட போறீங்க, அதுக்கு தியான அறை என்றே ஒரு அறையை கட்டி கொள்றது ரொம்ப நல்லது. அது இப்ப வீட்டுல உங்களுக்கு தியானம் பண்ண தெரியும், தியானம் பண்ண தெரியாதவங்க இருக்கிறாங்க, அவங்க ஏதோ சிலையை வணக்கம் பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டோம், அது அவங்களும் பயன்படுத்திக்கிட்டோம், நீங்க தவத்துக்கு பயன்படுத்திக்கலாம். தவத்துக்கு உட்கார்ற போது உடல் உபாதைகள் இருக்கக்கூடாது, நேச்சுரல் கால் இதெல்லாம் முடிச்சுக்கணும். ஆடை இல்லாம, அதாவது ஆண்கள் உடல் வெற்றுடம்போட தவம் செய்யறது எல்லாம் அவ்வளவு நல்லதில்லை. உடல் ஆடை இருக்கட்டும், நல்ல தட்பவெப்ப நிலை சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க, காற்றோட்டமா இருக்கட்டும். ஃபேன் போடுறீங்க சில இடங்கள், ஃபேன் போடும்போது இந்த ஃபேன் சத்தம் வந்துகிட்டே சத்தம் வராம இருக்கணும். அதாவது அமைதியா இருக்கக்கூடிய இடங்கள்ல தவம் பண்றது ரொம்ப நல்லது. நல்லா பழகிட்டீங்க, அதுக்கப்புறம் எந்த சத்தடிக்கு இடையிலையும் பண்ணலாம். பட் தொடக்க காலத்துல நம்ம கொஞ்சம் அமைதி வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம விடிய கால நேரம் தவம் பண்ணணும்னு சொல்றோம். மாலை நேரத்துல தவம் பண்றது, அது விடிய கால நேரத்துல தவம் பண்ணும்போது அது அந்த ஓசைகளும் இருக்காது. இன்னொரு நன்மை இருக்குது, இன்னும் 2 வகையான நன்மை இருக்கு. அதாவது நம்ம பொதுவா நம்முடைய மூளையில அன்றாட வேலைகள் என்னென்ன செய்யணும்ன்றதுக்கான எண்ணங்கள் வருது பாருங்க, மூளை செல்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் காலையில எழுந்து என்னென்ன செய்யணும், காப்பி வைக்கணும், பேப்பர் படிக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும், தொழிலுக்கு போறதுக்கு தயார் பண்ணணும். இந்த எண்ணங்கள்லாம் வரும் 6 மணிக்கு மேலதான். வழக்கமா அப்படித்தானே நம்ம எழுந்திருக்கிறோம். அப்ப நீங்க 5 மணிக்கு எழுந்தீங்கன்னா அந்த எண்ணங்களே வராது. அந்த கேசட் ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கமா செய்கிற வேலை, அந்த கேசட் ஒர்க் பண்ணாது. அப்ப காலையில எழுந்துச்சுன்னா வேலை ஒண்ணுமே இருக்காது, வேற எண்ணங்களும் வராது. அந்த 6 மணி ஆயிடுச்சுன்னா வழக்கமா நீங்க என்னென்ன எண்ணங்கள் வருமோ அந்த எண்ணங்கள் வர தொடங்கிடும். ஆகையினால அந்த விடிய கால நேரத்துல செய்யும். அதே சமயத்துல காந்த அலைக்களத்திலையும் நம்ம இது போல யோகிகள், ஞானிகள், அவங்களுடைய ஆற்றல் எல்லாம் இந்த காந்த அலைக்களத்துல இருக்குது. அது அந்த சூரிய உதயத்திற்கு முன்னால நமக்கு ஒரு சப்போர்ட்டா அமையும். ஆகையினால அதுக்கு முன்னால தவம் செய்யறது நல்லது. அதுக்கப்புறம் தவம் செய்யலாம், தவத்துக்குன்னு ஒரு நேரமே கிடையாது, எப்ப வேணாலும் தவம் செய்யலாம். தூக்கம் வரலன்னா இரவு எப்ப கூட வேணாலும் செய்யலாம். தூக்கம் வர நேரத்துல போய் தவம் செஞ்சா என்ன ஆகும்? தூக்கம் தான் வரும், அது தவமா இருக்காது. அதனால எப்ப வேணாலும் தவம் செய்யலாம், நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு கொள்ளுங்க. 2வது, தவம் செய்யும் போது நம்ம ஒண்ணு சொன்ன பாருங்க, நான் அமர்ந்துள்ள தனியா செய்யும் போது எப்படி நினைக்கிறீங்க? நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. முதல்ல உட்கார்றது ஏதோ ஒரு விரிப்புல போட்டு உட்காரலாம், அதாவது கம்ஃபர்டபுளா இருக்கணும். சேர்ல கூட உட்கார்ந்து தவம் பண்ணலாம். உங்களுக்கு உடல்ல உறுத்தல் இருக்கக்கூடாது. இப்ப சிலர் கொஞ்சம் கீழே ஸ்பாஞ்ச் மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம், அவரவருடைய விருப்பம். நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது உடம்புல ஒரு உறுத்தல் இருக்கக்கூடாது. உட்கார்ந்து இருக்கும்போது ரொம்பவும் பெண்டு போட்டீங்கன்னா முதுகு வலிக்க ஆரம்பிக்கும். ரொம்பவும் நிமிர்ந்து இருந்தாலும் அசௌகரியமா இருக்கும். பத்மாசனம் எல்லாம் போட்டுட்டு இருந்தா சிலருக்கு முடியாது. கம்ஃபர்டபுள் சிட்டிங், நல்ல கைகளை கோர்த்து வைத்துக் கொள்ளுங்க. ஆடையெல்லாம் நல்லா லூஸா இருக்கட்டும், ரொம்ப டைட்டா வைக்காதீங்க. இந்த பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க, எல்லாம் டைட்டா வச்சிருப்பாங்க. ரிலாக்ஸ் யுவர் பாடி, ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அது ஏதோ சொல்ல அளவுல நம்ம சொல்லிக்கிட்டே போனா அது சரியா வராது. இப்போ நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றி என்ன இருக்குது? இப்படி நேரடியா பாத்தீங்கன்னா அங்க ஒரு புக் இருக்குது, இங்க ஒரு சேர் இருக்கு, இங்க மைக் ஸ்டாண்ட் இருக்குது,
பிளாக் போர்டு இருக்கு, இதானே உங்களுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரிகிறது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போங்க, காற்று இருக்கு. நம்ம அமர்ந்துடைய இடத்தை சுத்தி காற்று இருக்குது இல்லையா, வீசி பாருங்க காற்று. இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போங்க, இந்த காற்றுக்கு இடையில ஒரு காந்த அலைக்களம் இருக்கிறது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த காந்த அலைக்களத்துலதான் இப்ப நம்ம ரேடியோ அலைகள், டிவி அலைகள் எல்லாம் வருதா இல்லையா? அப்ப இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட மனதால கருதுகிறீர்கள், அதுதான் தெய்வீக மகாசக்தி, அரூபமான ஒரு பேராற்றல். அது அரூபம், அது உருவம் கிடையாது, அது ஒரு பேராற்றல். அந்த அருள் பேராற்றல் சொல்ல, நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றல். அதுல தெய்வீக ஆற்றல்ல வேற நல்ல தெய்வீக ஆற்றல், தெய்வீக ஆற்றல் சொல்லி இருக்கலாமே. நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. தெய்வீகம்ங்கிற ஒரு வார்த்தை எந்த இடத்துல வந்தாலும் சரி, அது என்ன? சிலர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்கு, இவர்கிட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்கு, என்கிட்ட அந்த தெய்வீக சக்தி இல்லையே, நீங்க சிலர் நினைக்கிறீங்க. தெய்வீகம்ங்கிற வார்த்தை எந்த இடத்துல வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கணும் மனதுல. அது என்னன்னா, மனிதனால் செய்ய முடியாததை செய்வது. இந்த பூமியில வாழ்ற ஜீவன்கள்ல நல்ல சிறந்த உருவமைப்பு, அறிவாற்றல் உடையது மனிதன் தான். இந்த மனிதனாலேயே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற சக்தி தான் தெய்வீக சக்தி. அது என்ன சக்தின்னா, காந்த சக்தி. தெய்வம் காந்த ஆற்றலாக இருக்கிறது. இந்த காந்த சக்தி தான் இருக்குது பிரபஞ்சம் முழுவதும். இந்த காந்த சக்தியில தான் ரேடியோ, டிவி அலைகள் எல்லாம் வருது, நமக்கு நல்லாவே தெரியுது இப்போ இல்லையா? அந்த காந்த சக்தி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. அந்த காந்த களத்துல நல்ல காந்த களம்னா என்ன? தெய்வீக சக்தியில வேற தீயதுன்னு இருக்குதா? இப்ப சிந்திக்கணும். அதாவது இப்போ தூர்தர்ஷன் இருக்குது, டெலிவிஷன். தூர்தர்ஷன்லையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க, அங்க ஒரு செய்தி வருது. நம்ம சன் டிவி, ராஜ் டிவிலையும் வருது. இதுல இப்போ தூர்தர்ஷன்ல நல்ல ஒரு உணர்ச்சிகளை தூண்டாத, வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு சீரியல் வருது. அங்க சன் டிவி, ராஜ் டிவில ஏதோ உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு கருத்து, ஒரு சீரியல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல சில உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது இருக்குது இல்லையா? அப்ப அது தீயதுன்னு தானே ஆகுது. இதே போல இந்த காந்த களத்துல நம்முடைய எண்ணங்கள், நம்ம பேசிய வார்த்தைகள், செய்த செயல்கள், இன்னும் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள், சோல்கள், ஆவிகள் உலகம்லாம் சொல்றோமா இல்லையா? வான்காந்தம் என்பது வாழ்ந்து மறைந்த மனிதர்களின் அனுபவங்கள். இப்போ ஒரு நல்ல எண்ணம் என்றீங்க, அதுவும் பதியுது. ஒருவர் தீவை எண்ண என்றார், ஒரு திருடனும், கற்பழிக்கணும், கொலை செய்யணும், இது போல எண்ணங்கள் கூட இருக்கு. இந்த எண்ணமும் அங்கதான் பதியுது, அங்க இருக்குது. இப்ப நமக்கு எது வேணும்? நல்ல செயல் பதிவுகள். அந்த தெய்வீக சக்தி அங்க நல்ல பதிவுகள் இருக்கு. அங்க நல்ல பதிவுகள் கொண்ட களமும் இருக்குது. அந்த காந்த களம் சுத்த வெளியில விண் சுழலுகிற போது தூய ஒரு அலையும் வருகிறது. அங்க எந்த பதிவும் கிடையாது, எந்த பதிவுகளும் இல்லாத ஒரு தூய அலை. அதைத்தான் மகரிஷி ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. வெள்ளம் சொல்லி தூய அலை. அதை நேற்று கூட அதை பற்றி விளக்குனாங்க ஆகியார்ல. இந்த தூய அலை என்பது அங்க நல்ல பதிவும் கிடையாது, தீய பதிவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான அலை வருதுன்னு வச்சுக்கோங்க. அது சுத்தமான தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மழை நீர் இருக்குது, ஒரு அண்டாவில் பிடிக்கிறீங்க, அதுல H2O, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கு, சுத்தமான தண்ணி. இப்ப அதுல கொஞ்சம் சர்க்கரை போட்டு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு,
ஒரு லைம் ஜூஸ் ஆக்குறீங்க, சாப்பிடுறீங்க, ஓ ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சுவையா இருக்குதுன்னு சாப்பிடுறீங்க. அதுலயே கொஞ்சம் மிளகா பொடியும் சேர்த்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அத வாயில வச்ச உடனே இது யாரு சாப்பிட்டு. இப்ப அந்த இதே மாதிரி தண்ணிய வச்சுதானே குழம்பு வைக்கிறீங்க, சாம்பார் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு பல பொருட்கள் எல்லாம் சேர்க்கிறீங்க, காம்பினேஷன் சரியா இருக்குது, சுவை எப்படி இருக்குது, பிரமாதமா இருக்கு. இப்ப சாப்பிட போறீங்க கொஞ்ச நேரத்துல, பிரமாதமா இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க, இதான் நல்ல பதிவு. இணைப்பு சேர்த்தது சரியில்லை. சாம்பார் வாயில வைக்காதுல நாய் கூட திங்காதுன்னு சொல்றாங்களா பாருங்க, அதுவும் அதே பொருள் தானே. இந்த மாதிரிதான் தீய அலை பதிவு, நல்ல பதிவு, தீய பதிவு. அங்க சுத்த உலகமா தண்ணியா இருந்தது பாருங்க, எதுவும் கலக்காம, அதான் தூய காந்த ஆற்றல். இப்படி வச்சு இத நினைக்கணும். இப்ப நீங்க அதை நினைக்கும் போது நம்முடைய மன அலை அந்த தூய காந்த அலையோடு தொடர்பு கொள்ளுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதான் இந்த சும்மா நம்ம ஏதோ நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறம் என்னமோ சொல்றோம். சிலர் இந்த பூஜை பண்ணும்போது மணி அடிச்சுக்கிட்டே மணியை நாச்சு செய்வாங்க. இந்த பூஜை பண்ணும்போது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, அது வந்தாச்சா, பேப்பர் வந்தாச்சா, பால் வச்சா, டீ வச்சாச்சான்னு கேட்ப. இந்த மாதிரி எதை செய்தாலும் அதை மனம் ஒன்றி செய்யும். அதே போல நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்போ அங்க லிங்க் ஆகும். அந்த அலை உடலிலே, உயிரிலே. உடல்ங்கிறது என்ன? உடல் செல்களால் ஆனது, நம்ம உடல் தெரியுது. உயிர்ங்கிறது என்ன? நுண்ணிய துகள்களால் ஆனது. அதுவும் இங்க அலை மோது. எப்படி இப்ப ஃபேன் ஓடுது, காற்று மோதுதா இல்லையா? இதே போல அந்த காந்த அலை என் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறது அப்படின்னு நினைக்கிற போது அங்க ஒரு நுண்ணிய அலை இயக்கத்தை உடம்புல உணரலாம். தொடக்கத்துல தெரியாது, கொஞ்ச நாள் போன உடனே தெரியும். அதை நினைச்ச உடனே பாருங்க ஆக்னை வந்துடும் தவத்துல உட்கார்ந்து. அதன் பிறகு அதை அப்படியே நினைக்கிறீங்க. அங்க சுழற்சி தான் இருக்குது, ஒரு அழுத்தம். இப்ப சாமிஜி இப்ப பிடிசில எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க அந்த மூச்சை அங்கேயே வாங்கி கவனிங்க, கொஞ்ச நேரம் அங்கேயே வாங்கி பாரு. சுவாசம் இங்க விடுறது போல அழுத்தம் கூடும். அதை கவனிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்படி கவனிக்கும் போது இன்னைக்கு ஏதேதோ எண்ணங்கள் வருது, மனம் எங்கெங்கயோ போகுது. அந்த மனதை கூட்டிக்கிட்டு இத கவனி சொல்லணும். என் கையில தொடறேன், தொடும் பொழுது தொடறது தெரியுது, கை இங்கே இருக்குது, கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டே இருக்குது, அதுக்குள்ளால வேற ஏதோ எண்ணங்கள் வருது. திரும்ப என்ன பண்ணுது மனம்? அடங்குவா, இத கவனி. இவ்வளவுதாங்க தவம். இதே போல செஞ்சுக்கிட்டே வாங்க. ஏதேதோ எண்ணங்கள் வரும், கடைசியில நல்ல எண்ணங்கள் வரும். முதல்ல தீய எண்ணங்கள் வரும், அப்புறம் நல்ல எண்ணங்கள் வரும், அதுக்கப்புறம் இயற்கை தத்துவங்கள், இயற்கை ரகசியங்களை பற்றிய எண்ணம் வரும், கடைசியில சுத்த வெளிங்கிற எண்ணம் தான் வரும். இவ்வளவுதாங்க தவம், ஒண்ணும் கிடையாது. அதுக்கு என்ன பண்றோம்? நான் அமர்ந்துள்ள இடத்துல சொல்லிட்டு இப்ப ஆக்னை தவம் பண்றீங்க, அப்புறம் துரிய தவம். இங்க பாத்தீங்கன்னா இது ஜீவ காந்த அலை. அலை எப்படி இருக்கும்? இதான அலை. அப்ப அலைன்னா ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும். அதைத்தான் மதுரை சொல்றாங்க, இட் இஸ் எ ஃபீபிள் வைப்ரேஷன், அதிர்வு. அதான் நீங்க ஆக்னையில பாக்குறப்போ ஒரு அதிர்வு தெரியும், ஆனா உச்சில வரும்போது அதிர்வா இருக்காது. ஏதோ தலையில ஒரு ஊத்தப்பத்தை எடுத்து வச்சா எப்படி இருக்கும் வச்சுக்கங்களேன். நம்ம தவம் பண்ணும்போது ஊத்தப்பம் தலையில வச்சிருக்கிறதா நினைச்சேன், அதுக்குதான் கையை வச்சு வச்சு எடுத்தோம். இப்படி தலை முழுவதும் ஒரு அழுத்தம். அப்படியே அதை கவனிச்சீங்கன்னா உச்சில வரும்போது இன்னும் கொஞ்சம் அங்க ஒரு அடக்கம் தெரியும், ஒரு ஒடுக்கமான உணர்வு தெரியும். அது தலை முழுவதும் ஃபீல் பண்ணணும். அது மதுரை சொல்றாங்க, இட் இஸ் தி ஃபீபிள் சென்சேஷன் சொல்லுவோம். இது வைப்ரேஷன், அது சென்சேஷன், ஒரே சீரா இருக்கும். அப்புறம் சுத்தவெளி, இங்க துவாதசங்கம் போறீங்க,
ஒரு அடி உயரத்திற்கு உங்களுடைய ஜீவகாந்த களம், இது ஒரு காந்தம் கல்னு வச்சுக்கோங்க. இதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, இது இவ்வளவு தூரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வரையில குண்டு வச்சு கொண்டா இழுக்கும், இங்க வச்சா குண்டு வச்சு இழுக்காதுன்னு வச்சுக்கோங்க. இதே போல நம்முடைய காந்த களம் அங்க ஒரு எல்லை இருக்கு. இதுல நினைக்கும் போது கூட நமக்கு ஒரு உணர்வு தெரியும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உணர்வு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த துவாதசங்க மையத்துல. அதுக்கு மேல சந்திரனுக்கு போறப்போ உணர்வு இருக்காது. பௌர்ணமி அன்னைக்கு அப்படியே நிஸ்திர மாதம் பாக்குறீங்க, மேல கிறிஸ்டல் கிளியரா இருக்குது, மேகம் ஒண்ணுமே இல்ல, நிலவு அப்படி முழு உருண்டையா இருக்குது. ஒரு நாள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதை நினைக்க முடியாதா? இப்ப எல்லாருக்கும் உங்க வீட்டுல இருக்கிற பொருள் தெரியும். இப்ப எல்லாரும் இங்க உட்கார்ந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு உங்க வீட்டுக்கு போங்க. அங்க படுக்கறையில என்ன பொருள் இருக்கு, ஹால்ல எங்க இருக்குது, டிவி எங்க இருக்குது, ரேடியோ எங்க இருக்குது, குக்கர் எங்க இருக்குது, இந்த பொருளை எங்க இருந்து நினைக்கும் போது உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா அந்த பொருள் அங்க இருக்கிறது தெளிவா தெரியுதா தெரியலையா? இப்ப உங்க மனம் எங்க இருக்குது? அங்கதானே இருக்குது. இதே போல சந்திரனை ஏன் நினைக்க முடியாது? அப்ப போகும்போது மனம் அங்க போயாச்சுன்னு அர்த்தம். இங்க உட்கார்ந்து இருக்கும்போது மனம் எங்க போகுது? வீட்டுக்கு போகுது இல்ல. அதே போல சந்திரனுக்கு போறீங்க, இதே போல சூரியனுக்கு போறீங்க, நட்சத்திரங்களை பார்த்திருக்கிறீங்க, அந்த நட்சத்திரங்களை அப்படியே நினைக்கிறீங்க. அதுக்கு அப்பால் இருக்கிற சுத்த வெளிய பாவனை பண்றீங்க. அது ஒரு கும்மிருட்டு, அப்படியே ஆசை, அது ஒரு அழுத்தமான ஆற்றல். அங்க ஓசை கிடையாது, கம்ப்ளீட் டார்க்னஸ். அப்படியே நினைக்கிறீங்க. ஒரு நாள் கரண்ட் போயிடுச்சு, வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, உங்க கைய பார்த்தா கூட கை கண்ணுக்கு தெரியல, அப்படி ஒரு இருள் இருக்குமா இல்லையா? இதை விட கும்மிருட்டு, அது அன்கம்பேரபிள், ஊமை இல்லாத இருள். இப்படி நினைக்கலாமே. அந்த ஒரு முட்டையில மஞ்சள் கரு இருக்குது, அதை சூழ்ந்து வெள்ளக்கரு இருக்குது, அதே போல நினைக்கலாமே. அப்படி நினைத்து நினைந்து 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 பழக 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 மனம் அங்க நிலைச்சு போயிடும். அப்ப வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, உடல் இருக்குதா, கையை கோர்த்து வச்சிருக்கீங்களா, ஒன்னும் தெரியாது. மூச்சு எப்படி போகுது? லேசா ஓடும், பல்ஸ் எல்லாம் டவுன். 20 நிமிஷம் நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்கீங்கல்ல, தவத்து கண்ணை திறக்க மனம் வருதா? அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. இதுதாங்க தவம். இப்படி இருந்து பழக 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 உடல்ல, மனதுல, அறிவுல தானாக மாற்றம் வரும். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒண்ணும் எதையோ நினைக்க வேண்டாம். இதை முறையாக செய்து வந்தா போதும், நம்ம பயிற்சியில நிச்சயமாக தேர்ச்சி பெற முடியும். அதற்கு மற்ற விளக்கங்கள், இன்னும் நம்முடைய பயிற்சிகள் எல்லாம் துணை செய்யும் என்று சொல்லி இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எனது வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கும்பகோணம் அறிவு திருக்கோயிலுடைய சரி, வாழ்க வளமுடன். இதைத் தொடர்ந்து வரவேற்புரை மற்றும் அறிமுறை நம்முடைய மதிப்பிற்குரிய கருணை பிரகாசம் ஐயா நிறுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் இனிய நண்பர்களே, நமக்கெல்லாம் போற்றுவதற்கரிய ஒரு அரிய பொன்னாளாக நம்மிடையே இன்று ஒரு அற்புதமான கருத்தை தேனிலே குழைத்து நமக்கு சுவையாக ஊட்ட காத்திருக்கிறார். ஒரு தாய்தான் தன்னுடைய குழந்தைக்கு எது வேண்டும் என்று தெரியும். ஒரு குழந்தை எதற்காக அழுகிறது என்று யாருக்கு தெரியும்? எறும்பு கடித்ததா, பாலுக்காக அழுகிறதா, உறக்கம் வருகிறதா என்பது அந்த தாய்க்கு தெரியும். அந்த தாயை விட தாயினும் சால பரிந்தூட்டும் என்று சித்தர்கள் சொல்லி வைக்கிறார்கள்.
அந்த தாயை விட பரிந்து ஊட்டுகின்ற ஒரு பக்குவப்பட்ட நமது போற்றுதலுக்குரிய சாமிஜியோடு 21 ஆண்டுகள், ஓராண்டு ஈராண்டு அல்ல, 21 ஆண்டுகள் அவரோடு அவருடைய அன்போடு இறையன்போடு கலந்து நின்ற நமது அரிய பெருந்தகை, சான்றோர், அறிஞர், அவருடைய பெயர் பொருத்தத்துக்கு ஏற்றவர். ஒருவருக்கு பெயர் வைப்பது என்பது இயல்பாக அமையவில்லை. அது இறைவனுடைய திருவுள்ள பாங்கின்படியே அமையும். சுப்பையா என்ற அந்த வணக்கத்துக்கும் போற்றுதற்குரிய நம்முடைய பேராசிரியர் வேத சுப்பையாகவும் அறிவிக்கிறார். நம்முடைய எத்தனை பேரோ, எத்தனை நம்முடைய வழித்தோன்றல்களோ, நம்முடைய முன்னோர்களோ வேதவியாசரையும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. எல்லாம் அறிந்த ஒருவன் அவன் ஒரு திறவுகோலை போட்டு பூட்டிவிட்டான். ஆகவே இறைவன் என்பது தெரியாமல் போனது, இறைவன் என்பவன் எப்படி இருப்பான் தெரியாமல் போனது என்று நமது வள்ளல் பெருமானார் சொல்வார். அந்த வேதத்துக்கு விட்டான வேதவியாசரின் கருத்துக்களை நம்மிடையே அற்புதமாக எல்லோருக்கும் எளிதில் புரியும் வகையில் சொல்லுவதற்கு ஒரு மாமனிதர் இங்கே வந்திருக்கின்றார். நம்ம வானமே வணங்குகின்ற அந்த வணக்கத்துக்கும் போற்றுதலுக்குரிய வேத சுப்பையா அவர்கள் இறைநிலை தவம் முடிந்த பிறகு ஆலய வழிபாடும் மதமும் சடங்குகளும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை நம்மிடையே சொல்லி வைக்க இருக்கின்றார்கள். நாங்கள் இங்கிருந்து பெரியசாமி ராமசாமியோடு சுவாமிஜியை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருந்தோம். அப்போது என்ஆர்எஸ் ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஐயாவுடைய கேசட் ஒன்று என்னிடம் இருக்கிறது, அதை போட்டு கேளுங்கள் என்று. பெரியசாமி எப்படி வண்டி ஓட்டினார்னே தெரியாது எங்களுக்கு. அந்த கேசட்டை தான் கேட்டுக்கிட்டே போறோம். இட் இஸ் ஹோல் the whole day it is being ringing in the ears. அதாவது ஒரு தனி மனிதனை எதிரே வைத்து போகக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் சித்தர்களையும் ஞானிகளையும் அவருடைய வழித்தோன்றர்களையும் நம்ம எதிரே வைத்து புகழ வேண்டும். அப்போதுதான் இந்த மனம் பக்குவப்படும். அவருடைய கருத்துக்களை நம்மால் ஏற்க முடியும், டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எந்த அளவிலே இந்த அற்புதமான கருத்தரங்கை ஏற்பாடு செய்த நம்முடைய மனவளக்கலை மன்றத்தார் அவர்களை அத்தனை பேரையும் வணங்கி, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு நீங்களாக திடீரென்று வந்துவிட முடியாது. ஒரு அழைப்பு உங்களுக்கு வேண்டும். இந்த உள்ளத்திலே ஒரு தேடல் இருக்க வேண்டும். அந்த தேடலின் வாயிலாக தான் இத்தனை பேர் வர முடியும். நானே வீட்டுக்கு போய் நண்பர்களெல்லாம் கூப்பிடுறேன், ஒவ்வொருத்தரா எவ்வளவு ஈஸ்பிரியாக்கு போயிடு. ஒரு நல்ல நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கதவை தட்டி கூப்பிட்டா கூட வர முடியல. ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் பாக்கியசாலிகள், பாக்கியவான்கள் என்ற அளவிலே உங்களை அத்தனை பேரையும் வணங்கி வரவேற்று, ஐயா அவர்களை ரொம்பவுமே அற்புதமா பேசுவாரு. அதுவும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மூட்ல இருக்காரு. ஏன்னா எப்படி தவம் செய்வது என்பதை அவர் சொல்லும் போதே நான் பார்த்தேன். அந்த ஃப்ரீக்வன்சி அவ்வளவு லோயர் ஃப்ரீக்வன்சி. தவத்தை நடத்தும் போது நீங்க பார்த்திருக்கலாம். ஐயா அவர்கள் பேசுகின்ற தொனிக்கும் அந்த டோனுக்கும் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் டோன், இந்த லாங்குவேஜ் எம்ப்ளாய்டு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசும்போது இருக்கிறத விட தவ நடத்தும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு உணர்வு. எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளோடு இணைந்து சக்திகளம் சிவவளம்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கு. கீழே இருக்கிறவர்கள் கூட அழைத்து போகின்ற அந்த ஸ்டிங் காஸ், அதாவது மகாவிஷ்ணுவோட நாபி கவனத்திலேயே தோன்றியவன் பிரம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடாம இருப்பதற்காக தாமரை தண்டு சில்வர் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதை போல ஒரு சில்வர் கார்டை போட்டு அந்த அழைத்து கொண்டு போன அந்த அற்புதத்தை நான் இங்கே உணர்ந்தேன். நான் உயர் வளர்ச்சிக்காகவோ வேற எந்த காரணத்துக்காகவோ தற்புகழ்ச்சிக்காக சொல்லல, அனுபவித்ததுதான் சொல்ல முடியும். எனவே அந்த அளவிலே அவருடைய உரை மிக அற்புதமாக அமையும் என்ற கருத்தோடு அவரையும் வணங்கி இந்த உரையை தொடங்குமாறு பணியோடு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கும்பகோணம் அறிவு திருக்கோயிலுடைய அறங்காவலர்களுக்கும் மனவளக்கலை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், பொறுப்பாசிரியர்கள், அருள்நிதியர்கள், அருள் செல்வர்கள், தவச் செல்வர்கள், சிந்தனையாற்றல் மிக்க சான்றோர் பெருமக்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். எல்லா பெருமையும் இறைவன் ஒருவனுக்கு என்று சொல்வார்கள். அதே போல நம்ம எல்லாம் மனிதனாக்கிய ஆசான் அருள் தந்தை அவர்களுக்குத்தான் எல்லா பெருமையும் என்று சொல்லி அவர்களுடைய அருளால அவர்கள் காட்டிய அந்த வழியில நான் நடந்த அளவில் நடந்து கொண்டு நான் பெற்ற அனுபவத்தின் அளவில் நான் உணர்ந்து கொண்ட உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். ஆசான் அருள் தந்தை அவர்களுடைய அறிவோடு என் அறிவை இணைத்துக் கொண்டு எனது இந்த உரையை தொடங்குகிறேன். அன்பர்களே, முதல்ல இந்த நிகழ்ச்சி எவ்வாறு நடைபெறப் போகிறது என்பதை பற்றி சொல்லுகிறேன். 11:15 வரையில உங்களுக்கு உரை நிகழ்த்தி, அதன் பிறகு ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு மோர் கொடுக்க இருக்கின்றார்கள். ஒரு 5 minutes பிரேக். அதன் பிறகு ஒரு 12 மணி வரையில கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அந்த 12 மணிக்கு பிறகு உங்களுடைய ஐயங்கள், உங்களுடைய வினாக்கள், இப்பொழுதே உங்களுக்கு வினாக்கள் எழலாம். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம், அல்லது எழுதி கேட்கலாம், எழுந்து கூட நீங்க கேட்கலாம். நான் உணர்ந்து கொண்ட அளவில் உங்களுக்கு நான் விளக்கம் அளிக்க இருக்கிறேன் என்பதை சொல்லி இந்த உரையை தொடங்குகிறேன். முதல்ல ஆலயம் என்றால் என்ன என்பதை பற்றி சொல்றேன். ஆலயம்ங்கிற சொல் நீங்க தமிழ் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா வினை சொல், பெயர் சொல் என்று சொல்லுவாங்க. ஆலயம்ங்கிற சொல் வினை சொல்லா பெயர் சொல்லா? அது வினை சொல்லுதான். ஆன்மாவிலே லயமாதல், அதான் ஆலயம். ஏன் லயமாகணும்? ஆன்மாவிலே எது லயமாகணும்? ஜீவ ஆன்மா பரமான்மாவிலே லயமாக வேண்டும். இப்ப நாமெல்லாம் ஜீவன், நமக்கு ஆன்மா இருக்கிறது. இதெல்லாம் ஜீவ ஆன்மான்னு சொல்லு. இந்த ஜீவான்மா என்பது இங்க நம்மிடம் அறிவாக இருக்கிறது. இந்த நான் என்பது அறிவு. ஜீவ ஆன்மானா அறிவுன்னு வச்சுக்கோங்க. பரமான்மான்னா என்ன? இவை எல்லாவற்றுக்கும் மூலமான ஒரு பேரறிவு இருக்கிறது. நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது. உண்ணுகிறோம், உடை உடுத்துகிறோம், பேசுகிறோம், செயல்படுகிறோம். நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது, இந்த மைக் ஸ்டாண்டு செஞ்சிருக்கிறோம். நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது, சட்டை செஞ்சிருக்கிறோம். நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது, சாதம் செய்து சாப்பிடுறோம். நமக்கு அறிவு இருக்கிறது, ஒரு நெல்லை வைத்து 1 கோடி நெல் ஆக்குகிறோம். 5020 என்னும் நெல்லை 5050 மாற்றுகிறோம். பச்சரிசி புழுங்கரிசி செய்கிறோம், சாதம் செய்கிறோம், பலகாரம் செய்கிறோம், சாப்பிடுறோம். யாருக்காவது ஒரு நெல் செய்ய தெரியுமா? நீங்க செய்வீங்க, பொருட்காட்சியில் வைக்கிற மாதிரி செய்வீங்க. முளைக்குமா? முளைக்கிற மாதிரி ஒரு நெல் உங்களால செய்ய முடியாது. இவ்வளவும் செஞ்சீங்களே, இந்த உடலை யாருக்காவது கட்ட தெரியுமா? உடல் மாதிரி தெரியும். ஒரு செல் செய்ய தெரியுமா? யாருக்காவது இந்த பூமி செய்ய தெரியுமா? சந்திரன், சூரியன் தெரியும். அப்போ அதை செய்யறது யாரு? அதற்கு ஒரு அறிவு இருக்கணுமே. இது மனிதனால் செய்ய முடியாததை செய்வது தெய்வம். அது ஒரு பேரறிவு. அதைத்தான் பரம ஆன்மான்னு சொன்ன.
இந்த ஜீவ ஆன்மா உடைய அறிவு, ஜீவான்மாவுக்கு அறிவு இருக்குது, அந்த பரமான்மாவுக்கு அறிவு இருக்குது. அது பேரறிவு, இது சிற்றறிவு. இந்த சிற்றறிவு அந்த பேரறிவிலே லயமாக வேண்டும். ஏன்? அப்பதான் இந்த அறிவு, இந்த ஆன்மா தனக்குரிய முழு ஆற்றலோடு திகழும். இதுதான் நியதி. இதனாலதான் தன்னுடைய மூல நிலையை உணர்ந்து கொள்ளணும். ஜீவான்மா பரமான்மாவை உணர்ந்து கொள்ளணும். அது ஒரு தேவை. என்ன தேவை? அந்த நிலையை உணர்ந்தால்தான் இந்த ஜீவ ஆன்மாவாக ஏன் வந்தோமோ, நாமெல்லாம் ஜீவான்மாவா இருக்கிறோம். எதுக்கு வந்துட்டு இருக்கிறோம்? பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த உடம்புல அறிவு அற்று போக போகிறது. ஆன்மா இந்த நிலை இல்லை, ஜீவான்மாவா இருக்காது. அப்புறம் சொல்றோம், ஜீவான்மா பரமான்மாவோடு இணைந்து விட்டது, இறைவனிடை சேர்ந்தார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் எல்லாம் சொல். அப்போ அது ஏன் அப்படி சொல்றோம்? வாழுகிற காலத்துல இந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. இப்ப நான் சொல்ற விளக்கம் சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அது என்ன நோக்கம்னா, இன்பத்தை தூய்க்க வேண்டும். இல்லைங்க, நான் துன்பத்தை தூய்க்க விரும்புறேன்னு யாராவது நினைக்கிறீங்களான்னா கிடையாது. ஒவ்வொருவரும் இன்பத்தை தான் தூய்க்க விரும்புறோம். அந்த இன்பத்தை தூய்ப்பதற்கு நல்ல செயல்களை செய்யணும். இன்பம்ங்கிறது என்ன? மனிதன் ஒரு செயலை செய்யறான், அந்த செயலுக்கு ஒரு விளைவு வருது. அந்த விளைவு இன்பத்தை கொடுக்குமே. ஆனால் அது முதல்ல செய்த உடனே சிறிது நேரம் துன்பம் கொடுத்து பிறகு நீண்ட காலத்துக்கு இன்பத்தை கூட கொடுக்கலாம். முதல்ல இன்பத்தை கொடுத்து நீண்ட காலத்துக்கு துன்பத்தை கூட கொடுக்கும். அது நல்ல செயல் அல்ல. எது அதிகமா இருக்குதுன்னு பார்க்கணும். துன்பம் அதிகமா, இன்பம் அதிகமா? இன்பம் அதிகமா இருக்குமானா அதான் நல்ல செயல். அந்த நல்ல செயலை மனிதன் செய்யணும். அப்பொழுது வாழ்க்கையில இன்பம் நீடிக்கும். நல்ல செயலை செய்யறதுக்கு மனிதனுக்கு போதிய வல்லமை இல்லை. நல்லதை செய்யறதுக்கு தீயதை செய்வான். ஒருத்தர் மது அருந்துறாருன்னு வச்சுக்கோங்க. நேற்று மது அருந்தினாரு, அது தீய செயல். புகைப்பிடிக்கிறாரு, தீய செயல். தொடர்ந்து அதே மது அருந்துறதுக்கு, புகைப்பிடிக்கிறதுக்கு ஒரு வல்லமை வேணுமான்னா வேண்டியதில்லை. ஆனா அவரு 4 பேர் அட்வைஸ் பண்றாங்க, இந்த புகைப்பிடிக்கிறது, மது அருந்ததெல்லாம் விட்டுருங்க, இது ரொம்ப கேடு விளைவிக்கும் சொல்றாரு. நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன், விடணும்னு தான் நினைக்கிறேன், எனக்கு முடியலையே என்றார். சொல்றாரு, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சொல்ற. ஆனா அவரால் குடிக்காம இருக்க முடியல. நல்லதை செய்யணும்னு நினைக்கிறாரு, அதற்குரிய வல்லமை இல்லை. தீயதை செய்யறதுக்கு இருக்கிற வல்லமை போதும். ஏன்னா இப்ப தீயது தானே மனிதன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப துன்பம் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிற மனிதன் நல்லதை செய்யணும். நல்லதை செய்வதற்கு ஒரு வல்லமையை பெற வேண்டும். அந்த வல்லமை எப்படி வரும்? தன்னிடம் இல்லாத வல்லமைய பெறணும். எங்கிருந்து பெறுவது? இப்ப எனக்கு ஏதோ ஒரு குடும்ப செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை. என்கிட்ட 5,000 தான் இருக்குது. 5,000 பற்றாக்குறையா இருக்கு. நான் எங்கிருந்து பெறுவேன்? யாரிடம் அதிகமா இருக்குதோ அங்க போய் வாங்கணும், அதானே? அப்ப தன்னிடம் இல்லாததை தன்னை விட செல்வந்தராக யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் தானே கேட்கறீங்க.
மனிதனிடம் அந்த வல்லமை இல்லை, நல்லதை செய்யக்கூடிய வல்லமை இல்லை. அப்ப சர்வ வல்லமை பொருந்தியது எது? மனிதனை விட பேர் ஆற்றல் மிக்கது, பேர் அறிவாக இருப்பது எது? அது ஒரு சக்தி இருக்குது. அதைத்தான் தெய்வம், அதைத்தான் பரம ஆன்மான்னு சொன்ன. அந்த பரம ஆன்மாவோடு நமக்கு ஒரு லிங்க் வேணும். இப்போ வீட்டுல இந்த பில்டிங்ல கரண்ட் இருக்குது, இது இங்க இருந்து எதோட கனெக்ஷன் கொடுத்துருக்கோங்க, மெயின் லைன்ல கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்பதான் இங்க வேண்டிய மின்சாரம் வரும். அதே போல நமக்கு தேவையான சக்தியை பெறணும். சக்தியில் குறைவு இருக்கிறது. தன் மூல நிலையோடு அறிவை ஒன்றி பழகுதல் வேண்டும். இதற்கான செயலைத்தான் ஜீவான்மா பரமான்மாவோடு இணைகிறதுன்னு சொன்ன. பொதுவாகவே மனிதன் தெய்வத்தை எப்ப நினைக்கிறான்? தன்னால முடியாத போதுதான் தெய்வத்தை நினைக்கிறான். இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கல்ல கால் இடிச்சுக்கிட்டோம், ஒரு சிறு வலி எடுக்குது, உடனே கடவுளே காப்பாத்துன்னு யாரும் கூப்பிடுறது. ஏதோ வயிற்று வலி வருது, உடனே கடவுளே காப்பாத்துன்னு கூப்பிடுறது. ஏதோ மருந்து சாப்பிடுவோம், சோடா சாப்பிடுவோம், சுக்கு வெண்ணி சாப்பிடுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணா சரியா. ஒருத்தர் ஆஸ்பத்திரியில போய் ஒரு வைத்தியம் பண்றாங்க, 6 மாசம் ட்ரீட்மெண்ட் நடக்குது. டாக்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. முதல்ல டாக்டர் சொல்றாரு, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இப்ப இந்த நோய்க்கெல்லாம் மருந்து இருக்குது, நிறைய கருவிகள் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, நம்ம ஆஸ்பத்திரியிலே எல்லா வசதியும் இருக்குது, வாங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு நான் குணப்படுத்திடுறேன்னு நண்பரை சொல்றாரு. அந்த நண்பருக்கு இந்த வைத்தியரும் அந்த டாக்டரும் வைத்தியம் பண்றாரு. ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா வரலன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? ஏதோ எங்களால முடிஞ்சதை பார்த்தோம், இனிமே கடவுள் தான் காப்பாற்றணும். எப்போ மனிதனால் முடியவில்லையோ தனக்கு மேலான ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டம் வந்தோடனே கடவுளே, ராத்திரி வயிற்று வலி வந்தா கடவுளேன்னு கூப்பிடுறது இல்ல, அம்மா அப்பா எல்லாரும் வாங்கலேன் எனக்கு கொஞ்சம் பாருங்க. அம்மா அப்பா வந்தும் முடியல, டாக்டரை கூப்பிடும், டாக்டர் வந்தும் முடியல, இனிமே யார கூப்பிடுவேன்? கடவுளே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது, நமக்கு மேலான ஆற்றல் உடையது, நமக்கு மேலான பேர் அறிவாக இருப்பது. இந்த ஆன்மாவை உணரணும். அப்போதான் மனிதன் இந்த பூ உலக வாழ்வில நல்லபடியா வாழ முடியும். இத கருத்துல நல்லா வச்சுக்கோங்க. ஏதோ செத்த பிறகு அங்க போய் சேர்றோம், அது ரெண்டாவது, அது அப்புறம் அதெல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருங்க. செத்த பிறகு என்னமோ ஆகட்டும், இப்ப வாழ்ற காலத்துல நல்லபடியா வாழணும். அதுக்கு தான் ஜீவ ஆன்மா பரமான்மாவோடு லயமாக வேண்டும். அதான் ஆலயம்னு பேர். நாம் ஒன்றிலே ஒன்று லயமானால், ஒருவருக்கொருவர் லயம்னா என்ன? அப்படியே இரண்டரை கலந்து விடுவது. அப்ப என்ன ஆகும்னா, 2 பேருக்கு ஒரு நட்பு உறவு ஏற்படும். கோப்பரின் சோழன், பிசிராந்தையார், கதைகள்லாம் கூட படிச்சிருப்பீங்க, வரலாறு. 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ளக்கூட இல்லை, ஆனா 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அடிக்கடி நினைக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுது? நண்பர்களாகி விட்டார்கள். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் உடலிலும் அறிவினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும். இதைத்தான் விவேகானந்தர் சொன்னார். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். இப்போ தேக பயிற்சி சாலைகள் இருக்கு, உடல் பயிற்சி சாலைகள்லாம் வச்சிருக்காங்க. அங்க நல்லா உடலை உருட்டி திரட்டி பண்றதுக்கு அந்த ஜிம் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா நல்ல அந்த பராக்கிரமசாலிகள், நல்ல உடல் உருண்டு திரண்டு இருக்கிற மாதிரி படங்கள் இருக்கு, பெரிய படம் வச்சிருப்பாங்க.
கண்ணாடி முன்னாடி நின்றுதான் இந்த பயிற்சியும் செய்வாங்க. செய்யறவரு தன்னுடைய உடம்ப பார்ப்பார். என் உடம்பு நல்லா உருண்டு வருது, திரண்டு வருது, உருண்டு வருது, திரண்டு வருதுன்னு நாள்தோறும் பார்ப்பார். அப்படி பார்த்து 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 செய்யறார். இந்த மாதிரி உருவம் வைக்காம அங்க ஒரு கொத்தவரங்கா மாதிரி ஒருத்தர் படம் வச்சாங்கன்னு வச்சுக்கங்க, எப்படி வரும்? நீங்க எப்படிப்பட்ட ஒரு உடல்நிலையை அடையணுமோ அதுக்கு தகுந்த ஒரு உருவத்தை வச்சு அதையே நினைக்கிறீங்க. இப்ப அதையே நினைக்க 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 நீங்க அதுவாக ஆகிறீர்கள். இப்ப விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. இப்போ ஒரு ஆண் முயல், ஒரு பெண் முயல் ஒரு ரூமுக்குள்ள போட்டு அந்த ரூம்ல உள்ள செவுத்துல பல வர்ணங்களை பூசி விட்டீங்கன்னா அந்த முயல் அந்த வர்ணங்களை பார்க்குது பாருங்க, அதே வர்ணத்துல குட்டிகள் வருகின்றன. இப்ப விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு. சமீபத்துல அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்றேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு தம்பதியர், வெள்ளையர்கள், அவர்களுக்கு ஒரு நீக்ரோ குழந்தை பிறந்து விட்டது. கணவன் மனைவி மீது சந்தேகப்பட்டு விட்டார். உடனே டைவர்ஸ் பெட்டிஷன், விவாகரத்துக்கு பெட்டிஷன் கொடுத்தாச்சு. நீதிமன்றத்தில் இந்த பெண் வாதாடுகிறார், நான் கற்பு தவறவில்லை, இது என் கணவருக்கு பிறந்த குழந்தைதான் என்று சொல்றான். இவங்களுக்கு எப்படி ரெண்டு பேரும் வெள்ளையர்கள், நீக்ரோ குழந்தை பிறந்திருக்கு, எப்படி பிறந்தது? உடனே இப்பதான் செல்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணலாமா இல்லையா? RNA DNA இருக்கு, யாருக்கு பிறந்த குழந்தைன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதுபடி அந்த தந்தையினுடைய செல்லையும் இந்த குழந்தையுடைய செல்லையும் பார்த்தா சரியா தான் இருக்குது, இவருக்கு பிறந்த குழந்தை தான். அப்பவும் எப்படி கருப்பா வந்தது, நீக்ரோவா வந்தது? கருப்பா வந்திருக்குது அப்படின்னா இன்னும் அங்க நீதிமன்றத்துல சந்தேகங்கள் வருது. அப்போ அந்த ஜட்ஜு நான் உங்களுடைய படுக்கை அறையை பார்க்க வேண்டும் என்று ஒரு வீட்டுக்கு வர்றார். அந்த படுக்கை அறையில இந்த குத்துச்சண்டை வீரர் முகமது அலின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, இருக்காரு முகமது அலி, அவருடைய படத்தை அந்த அம்மா மாட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு முகமது அலி மேல அவ்வளவு பிரியம், குத்துச்சண்டை வீரன். இப்ப நாமெல்லாம் விசிறிகள்னு சொல்றோம் இல்லையா, சினிமா நடிகர்களுக்கு ஃபேன், நான் அவரு விசிறி, நான் இவரு விசிறின்னு. இந்த அம்மா முகமது அலியுடைய விசிறி. அவரையே மனதில் நினைச்சிட்டு இருந்து 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 இந்த குழந்தை சயின்டிபிக்கலி ப்ரூவ். இதனாலதான் நம்ம வீடுகளில் கூட தம்பதியர்கள் இருக்கிற அறையில நல்ல ஒரு இயற்கை காட்சிகள், நல்ல அழகான குழந்தைகள் படங்கள் இதெல்லாம் மாட்டி வைக்கணும்னு சொல்லு. அங்க விகாரமான படங்கள், ரொம்ப கொடூரமான காட்சிகள் இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்குரிய காரணங்களே. இதுதான் விவேகம், நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு சான்று சொல்லுகிறேன். கம்பராமாயணத்துல, உங்களுக்கு கம்பராமாயணம் எல்லாம் ஓரளவு கேட்டிருப்பீங்க, படிக்கிறவங்க ரொம்ப குறைவு. ராவணைய சீதையை தூக்கிக்கிட்டு போய் அசோகவனத்துல வச்சிருந்தார். ராவணன் பெரிய பலசாலி, அரக்கன், அரக்கர்களில் அரசன். கைலாய மலையை கூட தூக்குனதாக புராணம் சொல்லு. அவன் நினைச்சிருந்தா தன்னுடைய உடல் பலத்தாலேயே சீதையை தீர்த்திருக்கலாம், செய்யல. சீதை தன்னை விரும்ப வேண்டும் என்பதற்காக இவன் அரக்கனுடைய உடல் இருக்கிறான் இல்லையா, அரக்கனுடைய தோற்றம், அப்படி அல்லாம தன்னை மாற்றிக்கொள்கிறான். பிற அரசர்களைப் போல வேடமிட்டு வந்து நிற்கிறான். சீதை மயங்கவில்லை. மன்மதனாக வேடமிட்டு வந்து நிற்கிறான். அப்பொழுதும் சீதை மயங்கவில்லை. அப்ப சூர்பனக சொல்றா, அண்ணா நீ எந்த வேடமிட்டு போனாலும் சீதை மயங்க மாட்டா.
சீதை மயங்குற வேடம் ஒரே வேடம் ராமர் வேடம் தான். நீ ராமர் வேடம் போட்டா அவன் மயங்குவான்னு சொன்னான். இதுக்கு ராவணன் சொல்றான், நான் ராமர் வேடம் போட்ட உடனேயே பிறர் மனைவியை விரும்பக்கூடாது என்ற மனமாற்றம் வந்து விடுமேன்னு சொல்றான். தன்னை ராமனாக கருதிய போது இன்னொரு மனைவியை விரும்பக்கூடாது என்ற மனமாற்றம் வந்து விடும். இதைத்தான் சொல்ற. இது பெரிய சயின்ஸ். கம்பன் சொல்றான். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். இப்போ லயம் என்ன? ஆன்மாவிலே லயமானதல். இந்த ஜீவான்மா பரம ஆன்மாவிலே லயமாதல். பரம ஆன்மாவுக்கு என்ன பேரு? தெய்வம் அல்லது கடவுள்னு தமிழ்ல, ஆங்கிலத்துல காட், ஆல்மைட்டி, இன்னும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க இல்லையா? லயமாதல்னா என்ன? இப்போ எனக்கு அப்படியே ஒரு ரோஜா மலர் இருக்குது. அதை பார்த்து அப்படியே பார்த்தே நிக்கிறேன். விட்டு கேக்குறாங்க, என்ன ஐயா அப்படியே ரோஜா மலர்லயே லயிச்சு போயிட்டீங்க? லயிச்சு போயிட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் ரோஜா மலரை நினைத்து கொண்டே இருக்கிறேன், அப்படித்தானே அர்த்தம். அப்ப லயமாதல்னா அதே நினைத்து அதுவாகவே மாறிவிட்டேன். அப்ப லயமாதல் என்பது நினைத்தல் என்பது சரிதானா? சரி. அப்ப ஆன்மாவிலே லயமாதல், பரம ஆன்மாவிலே லயமாதல்னா என்ன அர்த்தம்? பரம ஆன்மாவை நினைத்தல். சரிதானா? சரி. இப்ப நினைத்தல்ங்கிறது நான் இன்னொரு விளக்கம் சொல்றேன். வணங்குதல்னு நான் 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 சொல்றேன்.